சிவாய நம சித்தாய நம. நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன். முக்திக்கான பாதை பாகம் 4. இந்த 4ஆம் பாகத்தில் பிராணாயாமத்தின் அடுத்த கட்ட பயிற்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கு ஆன்மீகம் தேவைப்படும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது தேவை. அதுக்காக தான் நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது லட்சோப பிறவிகளை கடந்து வந்து தான் மனித பிறவி எடுக்கிறதாக வரலாறு இருக்குது. அந்த மாதிரி பல லட்சம் பிறவிகளை கடந்து வந்த ஆத்மா, ரொம்ப பழைய ஆத்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களை எல்லாம் வெறுத்தவர்கள், அல்லது இதன் மீது பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாதவர்கள், நாட்டம் இல்லாதவர்கள், அதிக அளவில் இந்த வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அதாவது யார் ரொம்ப எல்லா முயற்சிகள்லையுமே தோற்று போகிறாங்களோ, நிறைய சில பேர் சொல்கிறத நாம் பார்த்துருப்போம். நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் பண்ணுற எல்லா விஷயமும் தோற்று போகுது, எனக்கு வர்ற உறவுகள் எல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, உறவுகளால் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறத நாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா, உலக வாழ்க்கை இவங்களுக்கு தேவையே படாது. உலக வாழ்க்கைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு விட்டு போயிருக்கும். பழைய ஆத்மாக்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவர்கள் எல்லாருமே பழைய ஆத்மாக்கள். இவங்களுக்கு வாலண்ட்ரியாக போயிட்டு கட்டாயமாக எல்லாரும் செய்கிறதுனால நாமளும் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னை போய் இதில் திணிச்சுக்கிறதுனால தான் இவங்க அதிக அளவில் தாக்குதலுக்கு உட்பட்டு திரும்ப திரும்ப போய் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நின்றுப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க தான் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி தன்னை ரியலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த உணர்வு தோணும். இந்த உலகமே எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கலை, வெறுப்பாக இருக்குது, இது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஆன்மீகத்தை தேடுவாங்க. ஆன்மீக தேடல் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பழைய ஆத்மாக்களுக்கு இருக்கும். புதிதாக மனித பிறவி எடுத்த புதிய ஆத்மாக்கள் எல்லாம் இந்த சிற்றின்ப உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தில் மூழ்கி போயிருப்பாங்க. அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணி பேசுவாங்க. இவங்கெல்லாம் புதிய ஆத்மாக்கள் அப்படின்னு நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். சரி, இப்படி நீங்கள் பல பிறவிகளை எடுத்து வந்து இந்த பிறவியில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அக்செப்ட் ஆகாமல், உங்களுக்கு எதுவுமே சூட் ஆகாமல் அப்படி தூக்கி வீசப்பட்டு இந்த ஆன்மீகத்தை தேடும் பொழுது இது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கானது தான் இதுதான் உங்கள் வாழ்க்கை, உங்களுக்காகவே இது காத்துட்ருக்கு. நீங்கள் எதை தேடி அலையிறீங்களோ அதுவும் உங்களை தேடி எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கோம். எப்போ நம்ம இவர்கிட்ட வருவார் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை கண்டெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அப்படி தேடுறவங்களுக்கு தான் நான் கொடுக்குற என்னுடைய இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ பிராணாயாமத்தில் நீங்கள் உட்கார போகிறீங்க. அதாவது முன்ன நம்ம சொன்ன மாதிரி பல கட்டங்களை எல்லாம் கடந்து பிராணாயாமத்தில் 3 மாதத்துக்கு அப்புறம் உட்காரும் பொழுது உங்களுடைய சுவாச காற்றை நீங்கள் பிடிக்கணும். சுவாச காற்றை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே இருக்கிற கோஷங்களை எல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணணும். கோஷங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி தசவாயுக்களை நீங்கள் சுத்தம் பண்ணணும். ஜென்மாந்திரமாக அடைக்கப்பட்டு இருக்கிற இந்த காற்றுல இருக்கக்கூடிய மாசுக்களையும் டம்பங்களையும் நீங்கள் அறுத்து சுத்தம் பண்ணணும். இந்த பயிற்சி ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நிறைய மாற்றங்களை உணர்வில் கொடுக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். எல்லாமே சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் தான் பிராணாயாம காற்றை பிடிக்க முடியும். சரி, இப்போ இந்த சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஸ்டார்டிங் தான். டவுட் இருக்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க, சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த காற்று, சூரியகலை, சந்திரகலை, அக்னிக்கலை, நான் மூக்கில் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு 3 வகையில் காற்று போகும். இந்த காற்றை நீங்கள் கவனித்து பார்க்கணும். இந்த மூச்சு விடுற அந்த உங்களோட மூச்சு எப்படி போகுது வருது, எவ்வளோ நேரம் உள்ளே நிற்குது, இந்த சுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபஸ்ட்டு கவனிக்கணும். கவனிக்கும்போது இதிலிருந்து ஒரு ஓசை வரும். இந்த ஓசையையும் நீங்கள் கவனித்து கேட்கணும். இது கேட்குறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியல வரல அப்படின்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க. ஓரளவு மீடியமான சைஸில் ஒரு டர்க்கி டவல் 2 டவல் எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணி
உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் வந்து வச்சுக்கோங்க. அண்டர் ஆர்ம்ஸில் வச்சு கையை வந்து நல்லா இறுக்கமாக வச்சுக்கணும். இப்போ முன்னாடி காலத்துலலாம் முனிவர்கள் வந்து தண்டம் வச்சுருப்பாங்க. கையை வந்து இப்படி தூக்கி வந்து தண்டத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது அண்டர் ஆர்ம்ஸுக்கும் பாடிக்கும் இடையில் ஒரு கேப் வந்து தேவைப்படும். கைகள் வந்து உடலோட ஒட்டக்கூடாது. கைகள் வந்து தூக்கி இருக்கணும், மேல் நோக்கி இப்படி தூக்கி இருக்கணும். அண்டர் ஆர்ம்ஸ் வந்து கேப் வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்டம் வந்து நீங்கள் எடுத்தோன்னு பயன்படுத்த வேணாம். பயிற்சியின் போது நீங்கள் டர்க்கி டவலை பயன்படுத்தினாலே போதும். ரோல் மாதிரி சுற்றி அண்டர் ஆர்ம்ஸில் வச்சு அமுக்கிக்கோங்க. உங்கள் கைகள் வந்து உங்கள் விலா எலும்பில் படக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கேப் வந்து வேணும். அந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பேஸ் சக்கரம் வந்து வேணும். அதாவது ஒரு சக்கர டிராயிங் வந்து வேணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கரங்கள் வந்து மாறுபடும், முத்திரைகளும் வந்து மாறுபடும். இந்த முத்திரை, இந்த சக்கரம், இது ரெண்டும், அதாவது ஆதார சக்கரம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம். ஒரு பலகையில் ஆதார சக்கரம் வந்து வரைஞ்சி அது மேலே நீங்கள் வந்து டவலோ, அதாவது பட்டு துணியோ இல்லாட்டி நீங்கள் வந்து தர்பை மேட்டோ வந்து போட்டு தான் உட்காரணும். வெறுமனே ஃப்ளோரில் வந்து உட்காரக்கூடாது. சேர்லையும் வந்து அப்படியே போயிட்டு டைரெக்டாக உட்காரக்கூடாது. ஆதார சக்கரத்தை போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் உட்காரணும். இந்த ஆதார சக்கரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இல்லை நான் டைரெக்டாக எனக்கு மாறுதல்லாம் வேண்டாம், நான் அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா சிவ சிவ அப்படின்னு போட்டு ஒரு எந்திரம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கிரி ட்ரேடிங்கில் கூட கேட்டு பார்க்கலாம், இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சிவ 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 எந்திரம்னு சொல்லிட்டு இருக்கும். அது நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த எந்திரத்தை நீங்கள் அதில் இருக்கிற டிராயிங் மாதிரியே அப்படியே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும். ஒரு பலகையில் வரைஞ்சி அதை நீங்கள் பர்மனெண்ட்டாக செதுக்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டிக்கில் வச்சு நீங்கள் செதுக்கி கூட ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆதார சக்கரம் வந்து நீங்கள் வச்சு அதுக்கு ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜை பண்ணி அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பட்டு துணியோ அல்லது தர்பை மேட்டோ வந்து போட்டு உட்காரணும். இதில் உட்காரும்போது ரொம்ப வைப்ரேஷனை வந்து உங்களால் உணர முடியும். இந்த டர்க்கி டவலை நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வச்சு சுவாசத்தை இழுத்து உங்களோட விலா எலும்பில் கைகள் படாதவாறு வச்சுக்கிட்டு நீங்கள் இழுத்து விடும்பொழுது சுவாசம் அந்த ஓசையை உங்களால் கண்டிப்பாக கேட்க முடியும். அந்த சுவாசம் உங்கள் உடம்பில் எந்த மாதிரி போயிட்டு வருது அப்படிங்கிறதையும் உங்களால் அப்படியே ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக மூச்சு விடும்பொழுது இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த பயிற்சியில் நீங்கள் இறங்கி பண்ணும்பொழுது இந்த சுவாசத்துக்கும் உங்கள் உடலுக்கும் எவ்வளவு தூரம் கேப் இருக்குது, இது எந்த மாதிரி உங்கள் உடலுக்குள்ளே போயிட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். இப்போ நல்லா ஒரு வெயில் டைமில் ஒரு ஐஸ் வாட்டரை நீங்கள் குடிக்கும் பொழுது அது உங்கள் குடலுக்குள்ளே எப்படி ஊடுருவி போகிறத உணர முடியுதோ அந்த மாதிரி இந்த சுவாசத்தினுடைய பிரிவையும் உங்களால் உணர முடியும். இந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கணும். இந்த பயிற்சி எடும்பொழுது மூச்சு விட முடியல, முதுகு எலும்பு வலிக்குது, விலா எலும்பு வலிக்குது அப்படின்னா நிறுத்திடணும். நீங்கள் நிறுத்திட்டு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வலி வர அளவுக்கு வச்சுக்காதீங்க. வலி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு 5 நிமிஷம் உட்காருங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே உட்கார்ந்து நீங்கள் பழக பழக இந்த சுவாசமும் இதனுடைய ஓட்டமும் இதனுடைய சத்தமும் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இது கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கும்பகம் வந்து பண்ணணும். கும்பகம் உள்ள அடக்கிற பயிற்சியை வந்து நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டாம். உள்ள அடக்கிறது, உள்ள அடக்கி எடுக்கும் பொழுது என்னாகும்னாக்கா தசவாயுக்களை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ப்ராசஸில் உள்ளே போகும். உள்ளே அடக்கிற முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாசத்தை நீங்கள் உள்ளே நல்லா இழுத்து உள்ளே கும்பகம் பண்ணி நிறுத்தும் போது என்னாகும்னா வாயுக்களில் இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணும். அந்த சுத்திகரிப்பு நடக்க 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 உங்களுக்கு நிறைய உடலில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், லூஸ் மோஷன் வந்து ஏற்படும், ஃபீவர் ஏற்படும், கோல்டு வந்து வரும். பயப்படக்கூடாது. ஏன்னா டஸ்டெல்லாம் இந்த மாதிரி வகையில் தான் வெளியேறும். இந்த மாதிரி டைமில் பயப்படக்கூடாது. இது டாக்டர்கிட்ட நீங்கள் போகணுன்னு நினச்சா போகலாம். பட் வந்து என்னென்னா தானாகவே இது ஹீல் ஆகிடும். உங்களோட வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதுவே சப்சைட் ஆகிடும். முடியலன்னா நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைமில். பட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சில மந்திரங்கள் வந்து இருக்குது. அந்த மந்திரங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது குறைஞ்சது இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 வீக்ஸ் இருக்கும். இந்த ஒரு கோல்டு பிடிச்சதுன்னா 2 வீக்ஸ் இருக்கும். லூஸ் மோஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3 டேஸாவது இருக்கும். வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 3 டேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபீவர் வந்தாலும் ஒரு 4 to 5 டேஸ் வந்து இருக்கும். ஏன்னா எல்லாம் வெளியேறுறது. இதை அப்படியே ஒரு வாட்டி வெளியேறிட்டால் நார்மல் ஆகிடுவீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு வரும். இந்த மாதிரி ஒரு 2 சிட்டிங் வரும். நிறைய வேர்க்கும். வேர்த்து
உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக, வேர்வையின் வழியாக இந்த வேஸ்டேஜ் எல்லாம் உங்களுக்கு வெளியேறும். காற்றுல அடைக்கப்பட்டிருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் உடல் துவாரங்கள் வழியாக வெளியேறும். நிறைய ஸ்வெட்டிங் வந்து ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி நேரத்துக்கு தான் உங்களுக்கு குரு வந்து தேவைப்படுவாங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு, வழிகளை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குரு வந்து வேணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் இது தானாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்காது. பயம் வந்துடும். பயம் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதியிலே விட்டுருவாங்க. ஐயோ நமக்கு இப்படிலாம் வருது, இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏன் உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உனக்கு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு டைவர்ஷன் பண்ணி நீங்கள் தொடங்கின அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் பயப்படாமல் இதை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு குரு வந்து கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. குரு இல்லாமல் நீங்கள் இதை வந்து இறங்குறீங்க இது உள்ளன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நல்ல குரு கிடைக்காதவங்க பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற வழிகளை, வேதத்தில் சொல்லியிருக்கிற வழிகளை படித்து அதுக்கு தனக்கு தானே அந்த மாதிரி விஷயங்களை தேர்வு பண்ணி செய்யலாம் அப்படிங்கிற முறைகளும் வந்து இருக்குது. தப்பு கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவாற்றலும் மதி யூகமும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சரி, இப்போதைக்கு இந்த சுவாசத்தை பிடிக்கிற அந்த பயிற்சியை நீங்கள் இந்த மாதிரி பழகலாம். மேலும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சிவாய நம. வணக்கம்.